ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியில் இன்றைக்கி முக்கியமாக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லிக்கிற மாதிரி, அதாவது சிலதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ப்ரேயர், சிலது முக்கியமாக சொல்லி ஆகணும். அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இன்றைக்கி விஜயலட்சுமின்றவங்க அசோக் நகர்லேருந்து தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா நிறைய நோய், உடம்பெல்லாம் நோய் இருக்குது. வயசு 55க்கு மேலே போயிடுது, உடம்பில் நோயாக இருக்குது. இந்த நோய்க்கு காரணம் கர்மா தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ இந்த கிட்னி எல்லாம் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது. அவங்களுக்கு தனிமையில் இருக்காங்க, கணவர் இல்லை, தனிமையில் வேறு இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ சிஸ்டர்ஸுடைய இதில் அவங்க அவங்களுடைய காலமெல்லாம் அப்படி போகக்கூடாது, தானே எழுந்து நல்லபடியாக தன்னுடைய வேலையெல்லாம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு, நியாயமான பிரார்த்தனை. கண்டிப்பாக சாயப்பா இது செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நான் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிக்கிருக்கேன். இப்போ தான் முத அவங்கள பற்றி சொல்கிறேன், சரியா? அடுத்து கௌரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்காங்க. அந்த அம்மா கௌரி, அவங்களும் கிட்டத்தட்ட கொஞ்சம், அதாவது ஒரு 50+ வச்சுங்களேன். அவங்களுக்கு ஃபேமிலியில் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லேருந்து நிறைய கடந்து வரணும்னா அவங்க தனியாகவே அவங்களே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் சம்பாதிச்சு ஓரளவுக்கு அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா கண்டிப்பாக நல்ல வியாபாரம் நல்லா நடக்கணும், ஃபினான்ஷியலாக அவங்க நல்ல மேலே வரணும், அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், அன்பு கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். இதுக்காக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்ம எல்லோரும், சரியா? அப்பா கிட்ட. அடுத்து ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்கிறா. அந்த பொண்ணு நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாள். அந்த குட்டி பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 26-27 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு இந்த ஃபேக்ட்ரியில், இங்கே பக்கத்தில் உரக்கடத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஃபேக்ட்ரியில் நிறைய பேருக்கு கொரோனா வந்துடுச்சு. இவளுக்கு ஃபீவர் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், சாயப்பா சொல்கிறாரு உனக்கு ஜுரம் இல்லை, அதாவது ஜுரமே இல்லை, ஜுரம்னாக்கா கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்குது. அவளுக்கு ஒரே பயம். அந்த பயத்தில் டாக்டர்கிட்ட சொல்லி அவள் அந்த டெஸ்ட்டு பண்ணு, இந்த டெஸ்ட்டு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டு ரொம்ப அவளே அவளை நோகடிச்சிக்கிறா. அதுலேருந்து அவள் வெளியில் வரணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில் நம்ம சர்வீஸ் பண்ணணும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒல்லியாக இருப்பா, பிரசாதம் கொடுத்துட்டுருப்பா அந்த பொண்ணு. அவள் பேர் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லை சேர்ந்தவன். அந்த குட்டி பொண்ணு என்னுடைய மகள், எத்தனையோ மகளில் அவள் ஒரு நல்ல செல்ல மகள். அவள் சரியாக வரணும். அடுத்து வனஜா, நம்ம சகோதரி ஒருத்தவங்க மும்பையில் இருக்கிறாங்க, வனஜான்னு சொல்லிட்டு. அவங்க தொடர்ச்சியாக பெருமாளை கும்பிட்டுட்டு இருக்காங்க. பெருமாள் சாயப்பா ரெண்டும் ஒன்று தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிரார்த்தனை குழுவில் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக என்ன நல்லா இருக்கணும், நல்லா அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய நம்மக்கிட்ட பேசணும். நம்ம பிரார்த்தனை குழுவில் இருக்கிறாங்க, நிறைய பேசி அவங்கள மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க தான் நமக்கு தேவை. நல்ல உள்ளார்த்த, அதாவது ஆத்மார்த்தமாக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடியவங்க, நல்ல ஒரு அனுபவம் உள்ளவங்க, நல்ல ஒரு பக்தி உள்ளவங்க, அவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை குழுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி. ஆக அவங்களுக்கு ஒரு சில பிரார்த்தனை இருக்குது, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதே மாதிரி கண்மணின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்கிறாங்க. கண்மணி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அழுதுட்டாங்க. ரொம்ப அழுது பயத்தில் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியல, வார்த்தை சொல்கிறதுக்கே முடியல. நம்ம ப்ரேயர் அந்த குழுவில் போட்டிருக்காங்க. இதுலேருந்து இந்த பயத்துலேருந்து முதல்ல வெளியே வரணும், நோயிலேருந்து அப்பா வெளியே வர வைப்பார். பயத்துலேருந்து முதல்ல அவங்க வெளியில் வரணும், நோயிலேருந்து அப்பாவே வெளியே வர வச்சுட்டாரு. அவருக்காக, அந்த கண்மணிக்காக நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நைட்டு பண்ணிப்போம். நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா, புதன்கிழமை இரவு, நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லிக்கிட்டு வர எல்லா பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி மலேசியாவிலேருந்து இன்னொருத்தர், அவர் பேர் சாய் கிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டு. சாய் கிருஷ்ணன் அவர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், ஆசிரியராக இருந்தார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு ஒரு வீடு ஒரு சொத்து அவருக்கு வரணும். அதில் தாவா இருக்குது. அந்த தாவா முடிவு பெற்று
இவங்க சக்ஸஸ் ஆகி இவங்க மனைவி பேரில் இருக்கிறது சொத்து, இவங்களுக்கு பேரில் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த சொத்தினுடைய மதிப்பு அந்த பணமாவது வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அந்த ஃபேமிலியில் இருக்குது. சில அதாவது பிளாக் மேஜிக் இருக்கு இல்லையா, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம சாயப்பா சரி பண்ணுவார். அதுக்கான ஏற்பாடெல்லாம் சாயப்பா பண்ணுறாரு. அடியனும் அவங்களுக்காக நான் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நல்லா ஆகிடும், அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், அந்த அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் வெளியில் போகணும், ஒரு தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த தொழிலும் நல்லபடியாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா ஒத்துமையாக இருக்கணும், குழந்தைக்கு நல்ல திருமணம் நடக்கணும். அதான் அவங்களுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இரவும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இதை பண்ணிக்கோங்க. அடுத்து பரிமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. பிரியா அவங்களுடைய ரிலேஷன் தான் அவங்க. பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை. நம்ம சாயப்பா தான் குழந்தை வந்து 600 குழந்தை கொடுத்துருக்குறாரே. 600 குழந்தை இல்லை, இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னொரு 100 குழந்தை வரப்போகுது. போன வாரம் கூட வந்து 15 வருஷம் கழித்து ஒரு குழந்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குழந்தை ஆண் குழந்தை பெற்றெடுத்துட்டு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மகிட்ட ப்ரே பண்ணார், ஷேர் பண்ணிக்கிட்டார். இந்த பதிவுகளுக்கு முன்பதிவில் 2 பதிவுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த பிரியாமாவுக்கும் இந்த அப்பா வந்து சாயப்பா கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. பிரியா பாருங்கள், அடுத்து வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் வருஷம் தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம சாயப்பா வழித்துணை சாயப்பா வழி கொடுத்தாரு, குழந்தை பிறக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சாய் கிருஷ்ணனோட சேர்ந்து வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க வழித்துணை பாபா கிட்ட. அந்த பாக்கியத்தை சாயப்பா கொடுப்பாரு. அதனால் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இரவு புதன்கிழமை இரவும் நாளைக்கு வியாழக்கிழமை குருவாரம் இல்லையா, அதனால் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நான் பண்ணிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த சொன்ன இந்த பிரார்த்தனை, சொல்லாத பிரார்த்தனை எத்தனையோ இருக்குது, நீங்கள் எங்கிட்ட சொல்லாத பிரார்த்தனை எத்தனையோ இருக்குது. ஆக எல்லா பிரார்த்தனையும் சரியாகணும். இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் வந்து நம்முடைய உலகை விட்டே ஓட்டப்படணும் சாயப்பாவால். அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து இந்த பண்ணுற பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிற பாபா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அப்புறம் வந்து வச்சுருக்கிற ஆத்மார்த்தம், அந்த 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 நம்பிக்கை மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஆக இந்த நம்பிக்கையை எப்பவுமே வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வருவீங்க. சரியா? ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.